என்ன தெய்வ பிள்ளைகளே, நேற்றைக்கும் தேவனுடைய வார்த்தையை கேட்டீங்க. இன்றைக்கு தொடர்ந்து இந்த செய்தியை கேட்கும்படி வந்திருப்பீங்க. நேற்று பலவிதமான காரியங்களை குறித்து சொன்னேன். இயேசு வாழ்ற ஜப வீட்டில் வருகிற தீர்க்கதரிசன சத்தத்தை குறித்து நேற்றை சொன்னேன். இது ஒரு முழுமையாக தீர்க்கதரிசனம் வெளிப்பாடு இந்த வசன வார்த்தை பிரதிபலிப்பு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். நான் தேவனுடைய கிருபை பெற்று தேவனுக்குள்ளாக கற்றதை கொடுக்கிறேன், தேவனத்தில் பெற்றதை கொடுக்கிறேன். நான் பைபிள் காலேஜில் கற்றுக் கொடுத்ததை கொடுக்கிறது அல்ல, இல்லை இன்னொரு இடத்துல ஆளுகள் கற்று புக்கை படித்து கற்றதை உங்களுக்கு தரல. இயேசுவை இடத்துல கற்றுக்கொண்டதை, இயேசு கிறிஸ்துவ இடத்துல பெற்றுக்கொண்டதை, பிதாவாய் தேவனுடைய அந்த ஈவி நிமித்தம் பெற்றுக்கொண்டதை, இறக்கத்தின் நிமித்தம் பெற்றுக்கொண்டதை நான் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன். தீர்க்கதரிசனம் கடிதங்களில் பார்த்தோம். ஒரு விரவு கூட தீர்க்கதரிசனத்தில் இருக்குது, ஒரு துறப்பா தீர்க்கதரிசனத்தில் இருக்குது. ஐ மீன் எல்லாமே தீர்க்கதரிசன புத்தகம் இடம்பெற்றிருக்கிறது. அது சொல்லி கொடுக்கறதுக்கு, அதை கண்டு அந்த வசனத்தை படித்து தியானித்து கொடுப்பதற்கு நமக்கு என்ன இல்லை. அந்த வேத அறிவுக்குள்ளே நம்ம படித்து கிறிஸ்துடைய அன்புக்குள்ளே போகாமல் வசனத்தை படிக்கிறோம். 4 வாட்டி 5 வாட்டி வசனத்தை படிக்கிறோம். ஆனால் தரிசனங்களை ஒதுக்கிறோம். தீர்க்க தரிசனம் இல்லாமல் பைபிள் படிக்கிறது, கர்த்தருடைய வெளிப்பாடு இல்லாமல் பைபிள் படிக்கிறது, அப்புறம் கிறிஸ்துடைய அன்பு இல்லாமல் பைபிளை படிக்கிறது, கிறிஸ்துவ மேலே ஊழியத்து மேலே வாஞ்சை இல்லாமல் பைபிளை படிக்கிறது எந்த ஞானத்தையும் கொண்டு வராது. கிறிஸ்துவுக்கு மேலே அன்பு, போதிக்கிற போதகத்தின் மேலே ஒரு விசுவாச அன்பு, இதெல்லாம் பெற்றுக்கொண்டு பைபிளை படித்தாதான் பைபிளில் உள்ள ரகசியங்களை கண்டுகொள்ள முடியும். ஏதோ பைபிள் படிக்கணும், பாஸ்டர் சொல்லுவாங்க 5 அதிகாரம் படித்தேன்னா உனக்கு ஆசீர்வாதம். நான் சிலரெல்லாம் சொல்கிறத பிரசங்கிற நான் பார்த்துருக்கிறேன். நீ 5 அதிகாரம் இல்லை, 5 முறை முழங்காலில் நின்றுக்கிட்டு இந்த பைபிளை நீ பாராமல் படித்து சொன்னாலும் ஒருவேளை 2 சுடர் கேடயம் 10 கேடயம் வாங்கி நீ பீரோக்குள்ளே போட்டலாம், ஷோகேஸில் வைக்கலாம். ஆனால் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. இல்லை பெரிய அண்டா குண்டா பிளைன்னு யாரோ பிளைன்னு எல்லாம் ஒன்று பரிசாக கொடுக்கலாம், உலகமே ஓன்னு புகழலாம். ஆனால் ரட்சிப்பை நீ கண்ணில் காணவும் முடியாது. ஒரு வசனம் படித்தாலும் அந்த வசனத்துக்கு நடக்க தொடங்கிட்டேன்னா நீ ரட்சிக்கு பார்த்தவனாக மாறிட்டு இருக்கா. இன்றைக்கு ஒரு வசனம் படிச்சியா, அந்த வசனத்தை நீ புசினா தியானி. ஆமீன். அறியா ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது அப்படின்னு படித்தேன். அந்த வார்த்தை என்ன? வார்த்தையை தான் கற்ற சகலத்தையும் உறுதிப்படுத்தின, வார்த்தையை தான் படைத்தேன், வார்த்தை தான் அதிகாரம், எல்லாம் வார்த்தை என்ன? ஆவி. அல்லேலூயா. வார்த்தையை கேட்க முடியும், கையில் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமீன். அல்லேலூயா. ஆவி பரிசுத்தம். ஆவினால தான் எல்லாம் உருவாக்கியிருக்கு. ஆவின ஜீவன், உயிர். ஆவிலன்னா உயிர் இல்லை, ஆவிலன்னா உயிர் இல்லை, ஜடம். அதாவது விசுவாசம் இல்லைன்னா ஜடம், மறிச்சு போனவன். விசுவாச வாழ்க்கை. நான் அங்கே தான் ஒரு பேசிகிட்டு இருக்கிறேன். அதுதான் இந்த வசனம் சொல்லுது. ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த விசுவாசத்தினால தான் நான் முதல்ல அந்த வருஷத்தை குறித்து நான் தனக்குள்ளே சாட்சி 1:5-10 ஒருக்க கூட இருக்கிறேன். தேவனுடைய குமாரத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனும் தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசினாலே அவரை என்னை பொய்யனாக்குகிறான். பார்த்தீங்களா? நான் சாட்சியெல்லாம் சொல்ல கிடையாது, விசுவாசம் சாட்சி. இயேசு எனக்கு ரட்சிப்பை தருவார்.
வருஷத்தை எத்தனை முறை நான் என்னெல்லாம் வசனம் படித்தேன். 1 சாமுவேல் 29 வாசிங்க. அப்பொழுது அகஸ்தியஸ் தாவீதை அழைத்து, நீ உத்தமன் என்றும் நீ பாளையத்தில் என்னோட போக்குவரத்துமாய் இருக்கிறது என்பதற்கு நல்லது என்றும் கர்த்தர் ஜீவனை கொண்டு சொல்கிறேன், நீ என்னிடத்து வந்து சேர்ந்த நாள் முதல் இன்றைய வரைக்கும் நான் உன்னில் ஒரு பொல்லாப்பு காணவில்லை. ஆகிலும் பிரபுக்களின் பார்வைக்கு நீ பிரியமானவன் அல்ல. பார்த்தீங்களா? அந்த ராஜாவுக்கு இந்த மனுஷன் தாவீதுங்கிற மனுஷன் நல்லவனாக இருக்கிறான். ஆனால் அங்கே கூடியிருக்கிற பிரபுக்களுக்கும் ராஜாக்களுக்கும் என்ன இல்லை, பிரியமாக இல்லை. ஏன்னா கூட இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க தான் அவருக்கு உண்மையானவன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே இன்னொரு மனுஷன், குறிப்பாக நம்ம யாருக்கே பேரையும் சொல்ல வேண்டாம், எந்த பைபிளில் மனுஷனுடைய பேரையும் நான் சொல்ல விரும்பலை. இன்றைக்கு சாதா ஒரு மனுஷனுடைய ஒரு ஊழியத்தாக இருக்கட்டும், சாதா ஒரு மனுஷனுடைய காரியத்தாக இருக்கட்டும், இன்னொரு மனுஷன் விரும்பும்போது கூட நிறைவேற்கு பிரியம் இல்லாமல் இருக்கும். அது இந்த தேசத்தில் நடந்து கொண்டு இருக்கிற காரியம். யாரையும் பைபிள் சரி, யாரையும் நம்ம பேச வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி இருக்கா, அப்படி இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆமீன். அல்லேலூயா. ஒரு சபையாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், ஊழியக்காரர்களாக இருக்கட்டும், வேதத்தை அன்னைக்கு எல்லாமே அப்படிதான் சொல்லியிருக்கு. ஆமீன். அவன் அந்த ஒரு மனுஷனை இந்த யார் நம்ம தானியல் சிங்கவில போட்டாங்க. அது ராஜா வந்து கேட்குறாரு அவள்கிட்ட, ஆமீன், தானியலே நீ ஆண்டவரை மகிமைப்படுத்தினா உண்மையான ஒரு மனுஷன் தானே. ஆமீன். உன்னை சிங்கத்தின் வாக்கி காப்பாற்றினாரா? காப்பாற்றினா. தானியலை பார்த்தியா? அந்த ராஜா சொல்கிறாரு, நான் உன்னிடம் ஒரு பொல்லாப்பும் காணலாம், அந்த பிரபுக்களும் இவங்க எல்லாம் பொல்லாப்பை கண்டிருக்காங்க அப்படி சொல்கிறாரு. ஆமீன். அல்லேலூயா. அல்லேலூயா. பார்த்தீங்களா? ஒரு பெரிய ஒரு கிருபை. ஆமீன். இயேசு காட்டி கொடுக்குறாங்க. இயேசு எல்லாரும் அரைச்சி கொல்லுங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் நீதிபதி சொல்கிறாரு, இந்த மனுஷனுக்கு என் சாவுக்கு எதுவாக மரணத்துக்கு எதுவான குற்றத்தையோ பாவத்தையோ நான் காணேனே. அதனோட பரிசுத்தவான்களும் நீதிமான்களும் இயேசுவை சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தார்கள். அங்கே அவருடைய வாழ்க்கையில் சமுதாயத்தில் ஒரு முடிவு என்னதான் பண்ணார்? மோசே நியாயப்பிரமாணத்தை மீறினார் என்று சொல்லி குற்றப்படுத்துகிறாங்க. போஜன பிரியன் என்றார்கள். பிரிவினை உண்டாக்கி வந்தேன் என்று சொன்னார். கண்டிப்பாக பிரிவினை உண்டாக்க வந்தேன் அவர் சொன்னவுடைய வார்த்தைக்கோ அர்த்தைக்கோ சத்தியம் தெரியாமல் போயிட்டு, இதோ தேவாலயத்தை இடித்து கொடுக்கிற 3 நாள் குழாய் கட்டுவேன் என்றார். ஜனங்களுக்குள்ள கலக்கத்தையும் போராட்டத்தையும் உண்டு பண்ணுகிற வந்திருக்கான், பொய்யானவன் என்று சாட்டினார்கள். ஆனால் அப்படியெல்லாம் பொய்யா சொன்ன போதிலும் அதுக்கு இவருக்கு மரணத்தண்டனை கொடுக்க எவ்வளோ போலையும் திடவில்லையே. மரணத்தண்டனை பெற்றுக்கொள்வதற்கு எதுவான குற்றம் இது இல்லவே அப்படிங்கிறது வார்த்தைனால ஏதோ பேச்சில் பண்ணியிருக்கிறான். இதை மரணத்தண்டைக்கு எதுவானவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்க இல்லை, இது கலகத்தை உண்டாக்கும், தேசத்துக்கு புலவை உண்டாக்கும், தேசத்துக்கு பிரச்சனையை உண்டாக்கும் அப்படி சரி. மனுஷனுடைய கூக்குரல் நிமித்தம் அவன் அப்படியே ஒப்பு கொடுத்துறாட்டு. நம்முடைய வசனங்கள் நம்முடைய கால்கள் தீபமாக நம்ம போய்த்து கொண்டிருக்கிறது. தெய்வ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் சத்தங்களும் திட்டங்களும் அநேக ஜனங்களை இன்றைய தவறாய் நடத்தி கொண்டிருக்கிறது. ஏன் பெரிய இது இருக்கிறது, பெரிய வெளிப்பாடு, பெரிய ஸ்தாபனங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறோம். அதனால் நாங்கள் சொல்கிற எல்லாம் ஆகும் இல்லைங்க.
வசனம் தான் எல்லாம் ஆகும். சத்தியத்தை தான் போய் நிற்கும், சத்தியத்தான் ஜெயிக்கும், உண்மை ஜெயிக்கும். உண்மையை தோற்கடிக்க யாராலும் முடியாது. இன்னைக்கு என்னை கேட்டுக்கொண்டு தேவைப்படி நீ நொந்து நொடிஞ்சு போய் இருக்கலாம், நீ துக்கத்தோடு இருக்கலாம், நீ கண்ணீரோடு இருக்கலாம், நீ வேதனையோடு இருக்கலாம், நீ நம்பின எல்லாம் ஏமாந்து போய் இருக்கலாம். பயப்படாத. உண்மையாக இருந்தாலும் நீ ஆசீர்வதிக்க உண்மையுள்ள ஒரு பரிமள ஆசீர்வாதத்தை பெறுவான். நான் சாட்சி. எத்தனையோ சாட்சி, என்னுடைய சாட்சி உங்களுக்கு சொல்லணும். நான்லாம் பிறநாள் ஒதுக்கப்பட்டவன். பிறநாள் என் வீட்டில் உள்ள எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டுவேன். பெற்ற தகப்பு கூட இது விளங்காதுன்னவங்க. பெற்ற தாய் என்னை வேண்டான்னு விட்டு போய்விட்டாங்க. அவன் என் சகோதரி எல்லாரும் என்னை விட்டு ஒதுக்கி போய்விட்டாங்க. ஆனால் கர்த்தருக்கு வேண்டியதுனால என்னை ஊழியக்காரனாக மாற்றி எல்லாருக்கும் வேண்டப்பட்டவனாக கர்த்தர் என்னை மாற்றினார். நான் சாட்சி. தேவப்படுகிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய வசனம் அப்படியாக ஒரு மனுஷனுக்கு சாட்சி வந்து கொண்டிருக்கிறது. ஆமீன். அப்போ 2 ராஜாக்களை பாருங்களேன், 6:9. அவள் என் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்து எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகி இவர் எலிசா பரிசுத்தவான் என்று காண்கிறேன். எலிசா தீர்க்கதரிசியை பார்த்து சொல்கிறாரு. யார்? எலிசாங்கிற ஒரு தெய்வ மனுஷன் ஒரு வீட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கிறாரு. அப்போ இவர் தெய்வ மனுஷன், அவர் நடத்த எனக்கு காண்கிறாங்க. தெய்வ மனுஷன் யார்? அவன் தீர்க்கதரிசி, தேவனுடைய ஊழியக்காரன். அவன் தரிசனம் இல்லாத இருக்க மாட்டான், தரிசனம் இல்லாமல் தங்க மாட்டான், தரிசனம் இல்லாததுக்கு போக மாட்டான். ஆண்டோர் போஷனை அனுபவிக்கிறதுக்கு அவங்க போக மாட்டான், ஆண்டோர் போக விடவ மாட்டார். ஆமேன். அல்லேலூயா. அப்படியே போனாலும் அங்கே அவங்க இருக்க மாட்டாங்க. உன்னை கணக்கு பண்ணிட வேண்டியதுதான். இனி உனக்கு இந்த வேலையெல்லாம் இல்லைப்பா, நீ போய் உட்காந்துரு. அந்த ஆத்தங்கரையில் போய் உட்காந்துருந்தா இவன் உட்கார்ந்து இருக்கணும், அந்த குளத்தங்கரையில் போய் உட்கார்ந்துருக்குன்னா உட்கார்ந்து இருக்கணும். ஆமேன். அல்லேலூயா. நீ எங்கே போகாதன்னா போகாத, அங்கே இது அடங்கி இது ஆண்டவருக்குள்ள கொண்டு வருவார். இல்லை நீ எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு ஆண்டவரே என்று சொல்லி அழுது கொண்டு இருக்காத. உனக்கு போட்டு கொடுக்கப்பட்ட கிருபையை பிரயோஜனப்படுத்து. உண்மையாயிரு, சாட்சியாயிரு. உனக்கு என்ன நன்மை கிடைக்கணும்? நீ செய்ய வேண்டிய ஆண்டவர் செஞ்சிரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இன்னும் அநேகர் சொல்லுவாங்க, பொறுத்தல ஆண்டவர் இதை செஞ்சா அதை செய்வேன். இதெல்லாம் நான் அடிக்கடி சபை என்ன தெரியாமல் நான் சொன்ன காரியம். ஆனால் அது இன்னைக்கு எனக்கு உறுதிப்படுது. இப்போ உங்களாம் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே எனக்கு ஆவியில் நான் உணர்ந்துக்கிட்டே இருக்கிறேன். இப்போ பேசுகிறது நான் இல்லை, கர்த்தர் தான் பேசிகிட்டு இருக்கிறாரு. ஏன்னா இங்கே முன்னாடி யாரும் கிடையாது. நான் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி நான் அந்த கொண்டு வசனத்தை தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அப்போ இந்த வீட்டுக்குள்ளே ஒரு மனுஷன் வாரான், தங்குறான், போகிறான். இப்போ தங்கும்போது ஏன்னா வேணுமானு கேட்குறாங்க, கொடுக்குறாங்க, சாப்பிடாதான் போயிட்டே இருக்காரு. ஆனால் இந்த மனுஷன் அந்த வீட்டுக்கு அந்த தங்குற அந்த இடத்துக்காரங்க இந்த மனுஷனை குறித்து சாட்சி போகிறாங்க பாருங்க. அவன் யார்? ஒரு வீட்டில் ஒரு மனைவி ஒரு புருஷன் இருக்கிறாங்க. அங்கே என்ன இருக்கு? ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமீன். என்ன அவன் சொல்கிறேன், இவன் தேவனுடைய மனுஷனுக்கு காண்கிறேன். இவர் அவங்க இந்த உலகளை சாட்சி கொடுக்குறாங்க. நீ தெய்வ மனுஷங்கிற அளவுக்கு சாட்சி கொடுக்கணும். நான் பாஸ்டர்ன்னு சொல்லிக்கலாம். நம்ம பாஸ்டர் அவங்க சாட்சி ஒருபடி நம்ம நடத்த இருக்கு. நான் உடையறோம்னா நான் போகலாம், பாஸ்டர் போகிறான் அப்படின்னு கேட்பாங்க, சொல்லுவாங்க. அவங்க சொன்ன வார்த்தையாக கேட்க அப்படியே நடந்துடுச்சு. ஏன் பாஸ்டர் போடுற? எனக்கு சின்ன பிள்ளையிலேயே
கையெல்லாம் இந்த இடத்துல போட்டு பேண்ட் ஷர்ட்டு போட்டு நீட்டாக இன் பண்ணி தான் போகணுங்கிறது எனக்கு பிடிச்ச காரியம். அப்போ இந்த வருஷத்து அந்த காலத்திலே பாஸ்டர் மட்டும் தான் அப்படி போட்டு நடப்பாங்க. இந்த கை வரைக்கும் போட்டுறது, இங்கே ரவுடி மாதிரி ஷூட்டிங் கட்டுறதெல்லாம் பிடிக்காது. அப்போ எனக்கு அம்மாவுக்கும் பிடிக்காது. அம்மா என்ன மட்டும் இப்படி எனக்கு வச்சு போட்டு எனக்கு கொடுப்பாங்க. நான் இந்த பக்கம் வரைக்கும் பூட்டிடுவேன். உடனேயும் ஒரு பாஸ்டர் போல இருக்கு நீ. ஆனால் அவங்க அன்னை சொன்ன சாட்சி இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஒன்றுக்கு உதவாது இருந்த என்மேல் பலித்தது. அநேக சத்தமாக சொல்லிங்களேன். அப்போ அதே போல் இந்த எலிசாக்கு இவர் ஒரு பெரிய தெய்வ மனுஷன்தான். ஆனால் அவர் சொல்லலாக்க நான் தெய்வ மனுஷன் அப்படின்னு. ஆனால் அந்த அம்மா சொல்கிறா, அந்த வீட்டில் இவர் தங்குற வீட்டில் ஒரு அம்மா சொல்கிறா, இவர் ஒரு தெய்வ மனுஷன் போல இருக்கு, தெய்வ வழக்காரன். தெய்வ மனுஷன்னா தீர்க்கதரிசின்னு அர்த்தம். நேரிட்டு வரும்போது நான் சொல்லுவேன், தயவு செய்து எனக்கு நீங்கள் வர்றீங்க, நான் ஒரு தெய்வ மனுஷன், நான் சொல்கிற வார்த்தை நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். நான் சொல்கிறேன் கேட்க மாட்டாங்க. என்ன பார்க்குறீங்க? ஆமாம், என்னை விசுவாசிக்கிட்டு தான் சொல்லுவேன், இதை செய்யப்பா, செய்ய மாட்டாங்க. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னால் செய்வாங்க. அப்போ நான் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆண்டவர் சொன்னால் கேட்க மாட்டோம், பாப்பு சொன்னால் கேட்பாங்க. அது ஆதியில் நடந்த சம்பவம். ஊழியக்காரன்னு சொன்னாக்கி நம்ப மாட்டாங்க, வசனத்தை சொன்னால் நம்ப மாட்டாங்க, வார்த்தையை வெளிப்பட சொன்னால் நம்ப மாட்டாங்க. ஆனால் பிசாசு சொன்னால் நம்புவோம். அது உண்மை. அன்னிடத்த சம்பவம் இல்லை, இங்கேயே நடக்குது, சபையில் நடக்குது, ஜனங்கள் மத்தியில் நடக்குது. ஆமீன். கடவுளிடத்தில் மனைவி சொன்னால் நம்ப மாட்டாங்க, அடுத்த சொன்னால் நம்புவாங்க சில குடும்பத்தில். அது மாதிரி மனைவி கணவன் சொன்னால் நம்ப மாட்டாங்க, அடுத்த சொன்னால் நம்புவாங்க. ஆமீன். அதனால வீட்டில் சந்தோஷமே கிடையாது. விசுவாசம் அங்கே செத்து போகுது. கிரியில்லாத விசுவாசம் செத்தது. அங்கே பிரச்சனை, அங்கே ஒரு நாளும் நிம்மதி இருக்காது. ஆமீன். உண்மையாக சொல்கிறவங்களும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்படியே நம்பினாலும் அதை நடக்க விடாமல் தடை பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் அப்படியே காத்திருக்கிறான் பிசாசு. ஆனால் இன்னொரு காரியம், நம்ம சொல்கிற பொய்யா போகலாம், கவலைப்படக்கூடாது. அது நிமித்தம் பொய்யின் கலன்னு சொல்லலாம், கவலைப்படக்கூடாது. விசுவாசம் உறுதியாக இருக்கலாம், நடக்கும். ஆமீன். இந்த மனுஷன் வர்ற பொய் தான் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. பயப்படாதீங்க, நீங்கள் சொல்கிற காரியத்தை நடக்க விடாமல் பிச்சை தடை பண்ணிகிட்டே இருப்பான். நீ விசுவாச வார்த்தை சொல்லிக்கிட்டே இரு, ஒரு நாள் வரும் நீ சொல்கிற வார்த்தை அங்கே பிரதிபலிக்கும். கைகளை தட்டி தேவனை மகிமைப்பட்டு எப்பள்ள சாதிப்பான், எப்பள்ள ரசிப்பு நடத்துவார். விசுவாச வார்த்தை என் புருஷன் ரசிக்கப்படுவார், என் பிள்ளைய சாட்சியாக நிறுத்துவார், என் புருஷனை சாட்சியாக நிறுத்துவார். எனக்கு வேலை கிடைக்கும், எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், எனக்கு சமாதானம் கிடைக்கும், எனக்கு சந்தோஷம் கிடைக்கும், என் குடும்பத்தில் வருமானம் உண்டாகும், கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவா, என்னையும் ஆசீர்வாதமாக வைப்பா, நான் அனுபவிப்பு நல்லா இருப்பேன் என்று சொல்லி விசுவாச வார்த்தையை சொல்லி நீ ஆண்டவருக்குள்ள உண்மையை உத்தமாக கொடுக்கப்பட்ட நன்மையில், கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தில் நீ உண்மையாக இருப்பேன். கர்த்தர் உயர்த்துவது நிச்சயம். எத்தனை மந்திரவாதி, எத்தனை வெளிசூரியக்காரனும் எந்த ஒரு மனுஷனும் ஒன்றை தொடவே முடியாது அப்படின்னு பைபிளில் சொல்லி தான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஆமேன். நான் ஒரு நாள் ஒரு நாள் ஒரு சபையில் போய் நான் பிரசங்கம் பண்ணேன். பிரசங்கம் பண்ண ஒரு சபையில் இருந்த ஒரு வெளிப்பாடை சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டேன். இந்த சபையை கட்டி வச்ச கிரிகள், மந்திரவாத கிரிகள் இயேசு நாமத்தில் விலகி போகட்டும் அப்படின்னு. ஆமீன். நடந்த சம்பவம் எனக்கே இதுவுமே என்ன ஒன்றும் தெரியாது. நான் ஒரு சொல்லி ஜெபம் ஆரம்பத்தில் முதல்ல பாஸ்டராக முன்னாடி நான் வீட்டுக்கிட்டலாம் நடத்திட்டு இருக்கும்போது அங்கங்கே போய் ஜெபத்துக்கு போவேன்.
ஆமீன். அப்போ சரி இவர் ஜெபிக்கிறாரோ பஸ்ஸு கூட்டாளத்தை நம்ம ஒரு பாரம்பரிய சபையில் தான் என்னை கூப்பிட்டாங்க. எங்கள் சபையிலேயே கூப்பிட்டாங்க. நாங்கள் போய் ஜெபம் பண்ணேன். சர்ச்சில் எங்கே நான் போகிற சர்ச்சில் என் தாப்பா அடிக்கிறார் சர்ச்சில் கூப்பிட்டாங்க. நாங்கள் போனேன், ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணி உடச்சி கட்டெல்லாம் உடச்சி ஆண்டுகிட்ட கிருபையின் படி நான் ஓடிட்டு வீட்டுக்கு வந்தேன். ஒரு மனுஷன் என்ன மார்க்கெட்டில் கண்டு நீ என்ன உனக்கு சபைக்கில் மந்திரம் எல்லாம் நான் செய்தேன்னு சொன்னியாமே அப்படின்னு யாராக்கு சொல்லி கொடுத்தாங்களா? நான் சொன்னதான் எனக்கு வார்மே கிடையாது. சவிக்கிரமாக இருக்கிற மந்திர கிரியைகள் சூரிய சக்திகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறேன்னு சொல்லி உடச்சி சாப்பிட்டு நிறப்பாய் ஜெபம் பண்ணிட்டு வந்தது பஸ்டன். நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படிங்கனாங்க. இதே வார்த்தையை சொன்னாங்க. நான் உன்னை பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. நான் இனி என்ன செய்யறது? நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்ட்டு. எதுக்கு இதை சொல்ல? ஆண்டவர் எனக்கு தெரியல யார் செஞ்சது யார் செய்யலை. நீ இப்படிப்பட்ட கிரியெல்லாம் நம்ம விசுவாசத்தினால எல்லா கிரியைகளையும் சாப்பிட்டு நம்ம ஜெபிக்கும் போது சில போராட்டங்கள் நம்மளுக்கு தெரியாமல் நமக்குள்ள வரும். அது நம்ம பயப்படுறோம். உண்மையாக இருக்கோமா? நம்ம சொல்லலை, எதையும் செய்யலை, செய்யாத பணி நமக்குள்ள சுமத்தப்படும். பேசாத வார்த்தை நமக்குள்ள வரும். செய்யாத காரியத்தை நமக்குள்ள சுமத்தப்படும். அந்த நேரத்தில் நம்ம உண்மையாக இருக்கணும். ஆமாம், நம்ம குற்றவாளி இல்லைன்னாக்க பேச நிற்கக்கூடாது. அதான் நீ குற்றவாளி தீர்க்கப்படும்படிக்கு பிறரை குற்றப்படுத்தால் தீர்ப்பாயாக. நீ எந்த தீர்ப்பால் தீர்க்கிறாயோ, நீ எந்த அளவினால் அளக்கிறாயோ அந்த அளவினால் உனக்கு அளக்கப்படும். எந்த யாரையும் எப்படி தீர்க்கிறாயோ அந்த தீர்ப்பில் உனக்கு தீர்க்கப்படும் என்று வேத வகை நமக்கு சொல்லியிருக்கிறது. நான் பேசவே இல்லை. அவர் என்ன செஞ்சாரோ எனக்கு அவர் ஒன்றும் செய்யவே இல்லை. அப்படி செஞ்சாலும் அது அவரோட இது. நான் அதை பற்றி பேசவும் தேவையில்லை. எனக்கு என்ன தேவைப்படையிலே? ஓஹோ, அவர் அப்படி பேசிவிட்டால் அவர்தான் அவர் செஞ்சாரோ இவர் செஞ்சாரோ அவர் பண்ணார். அவர் பண்ணார்னா பண்ணாட்டி என்ன நமக்கு என்ன? நீ போன வார்த்தை நீ சொல்ல செஞ்ச ஜெபிச்ச வந்த கருத்து சபை ஆசிவிட்டு அது சபை கட்டப்பட்டு கர்த்தர் பெரிய காரியம் அதோட விட்டுரு, கர்த்தர் பார்த்துக்கிடுவேன். அது அப்போ இந்த தேவ மனுஷன் அப்படிதான் அந்த வீட்டுக்கு போகிறாங்க வராது. ஆனால் அந்த இருக்கிறவங்க தேவ மனுஷன் வீட்டில் இன்னமும் இருக்கிறது. ஆமீன். கடந்த நாள்லாம் எனக்கு பயங்கர போராட்டம் ஊழியத்தில். அப்போ என் தாப்புறாரை இறந்து விட்டார். எல்லாரும் கைவிட்டாங்க. தனியாளாக நின்றுருக்குது. நம்புகிறவங்க நண்பர்கள் ஊழியத்தாக்கி நிற்கிற லாக்டவுன் நேரத்தில் எல்லாரும் விட்டு போயிட்டாங்க. யாருமே கிடையாது. தனிமரமாக இருக்கப்பட்டேன். யாரும் துணைக்கே கிடையாது. அவன் நின்று போய் வேதனையில் அழுது போல அதுதான் இந்த தொண்டையெல்லாம் அப்படியே பிடிச்சி அப்படியே ஸ்தம்பம் ஆயிட்டேன். என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. நீ அவ்வளவுதான். நான் எங்கே பிரகாசிக்க போகிறேன்? நீ துக்கத்தோடு அப்படியே படுத்திருந்தேன். படுத்திருக்கிற வேளையில் தான் கர்த்தர் இந்த மாதிரி வசனத்தை கொடுத்து என்னை ஆற்றினார். இன்றைக்கு அதை சாட்சி நான் கேட்குறேன். எப்படிப்பா நீ சாதிச்ச அப்படி காரியங்களை எல்லாம் தனி ஒரு ஆளாக நின்று கொண்டு நீ இப்படி சாதித்தாயே, உண்மையிலே உனக்குள் ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது. அன்றைக்கு வேடிக்கை பார்த்தவர்கள் கூட சொல்கிறாங்க, அவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இல்லாமல் இருந்தால் இது அவனால் செய்து முடிக்க முடியாது என்று சொல்லுகிற அளவுக்கு அவன் சத்துருக்களை பேசும்படிக்கு கர்த்தர் உன்னை மாற்றுவார். என்னை மாற்றினவர் உங்களை மாற்றாமல் இருப்பாரோ? எனக்கு நான் சாட்சி என்றால் உங்களுக்கு நீங்கள் சாட்சி, நமக்கு கர்த்தர் இயேசு சாட்சி. அவர் சாட்சியாக இருக்கிறார் நமக்கு. அதுவே நாம் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். இதுதான் இந்த ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே இவர் தேவனுடைய உடையக்காரர், இவருக்கு ஏதாவது செய்யணும். ஆனால் அதே போல் அந்த தேவ மனுஷன் சொன்னால் இவர்கள் அவருக்கு செய்து கொடுத்ததால்
அவருக்கு ஏதாவது எல்லாம் மேற்கொண்ட அந்த பகுதி வசனங்கள்லாம் படிக்கும்போது அவருக்கு வேண்டியதை எல்லாம் அந்த உங்களுக்கு செய்து கொடுப்பாங்க. செய்து கொடுத்த நிமித்தம் நாம் இதை வந்துட்டு போகிறப்ப இந்த அம்மா ஒன்றுமே கேட்கலையே அப்படின்னு ஒரு தெய்வ மனுஷன் சொல்லுவான் பாருங்க. கேட்பான் அந்த மனுஷன் அந்த அம்மாகிட்ட, உனக்கு இந்த வீட்டுக்கு என்ன குறை இருக்குது? ஒரு இடத்துல கடத்தை குறித்து சொல்லுவாங்க, ஒரு இடத்துல பிள்ளை குறை இருக்குன்னு சொல்லுவாங்க. எல்லாவற்றையும் நிறைவாக்குறவர் கர்த்தர். இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது நீ ஆண்டவருக்குரியதை முதல்ல செய், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதுதான் சாட்சி. நீ சாட்சியா வாழு, உன்னை சாட்சியாய் நிறுத்துவார். இச்சைய பேசுகிற நாவுகள் உனக்கு விரோதமாய் நாவுகள் அடைக்கப்படும். கர்த்தர் சொன்ன வார்த்தை கை கொள்ளுங்க. கர்த்தர்களை உயர்த்துவ நிச்சயம். எந்த ஒரு மனுஷனை பிரகாசிக்கிற மெய்யான ஓடி உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். பெற்ற தாய் தகப்பு நல்ல பிரகாசிக்க பண்ணுறது. பணம் ஒரு மனுஷனை பிரகாசிக்க பண்ணாது. இல்லை கொண்டிருக்கிற பொருள் ஒரு மனுஷனை பிரகாசிக்க பண்ணாது. இல்லை ஒரு வேலை பிரகாசிக்க பண்ணாது. அதெல்லாம் இருளுக்கு நேரம் தான் கொண்டு போகும். ஆனால் கர்த்தருடைய விசுவாச வார்த்தையில் ஒன்று நீ ஜெனிப்பித்து நடப்பேன்னா, ஆண்டோடைய வசனப்படி வார்த்தைப்படி கை கொண்டு அதுபடி நடப்பேன்னா உன்னை பிரகாசிக்க பண்ணுற ஒரு கர்த்தர். இயேசு உன்மேல் பிரகாசித்தால் நீ ஒளியாய் நீ இருப்பாய். எந்த வேலையும், எந்த கஷ்டமும், எந்த நஷ்டமும், எந்த சுக்கமும் உன்னை துக்கப்படுத்த முடியும் என்று வேதம் சொல்கிறது. இப்போ பிறர் நம்மளை பார்த்து சாட்சி பொருளும்படிக்கு அப்படி நான் அந்த நேரத்தில் என் தகப்பனாரை கூட நான் என்னுடைய துணை காலத்தில் சொல்வது கிடையாது. ஆமேன். நான் போய் தனியாகவே கர்த்தரை பாதத்தை அழுதப்படினால் கர்த்தர் என்னை உயர்த்தினார். ஏன்னா என்னோடு என் தகப்பன் இருக்காரு, அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காரு. போனால் நான் மனுஷனை தான் நம்ம போயிருப்பேன். இயேசு என்னோடு இருக்கிறார், அவர் பார்த்துக்கொள்கிறார். ஒரே சத்தியத்து போல நிமித்தம் ஜெயத்தை நமக்கு கட்டளையிட்டார். எனக்கு இருக்கிற தெய்வ பிள்ளைகளை இது சாட்சி. இப்படிப்பட்ட சாட்சி நீங்கள் கை கொள்ள வேண்டும். படிப்பு கை கொடுக்காது, நம்ம பட்ட கை கொடுக்காது. நீதி, ஆமேன், விவாதம், உண்மை, உத்தமம், சாட்சி, ஜீவிதம், பிறர் நம்மை சாட்சி பகிரும்படிக்கு கிரியை அந்த சாட்சி தேசத்தை கொண்டு உயர்த்தும் கிருபை உள்ளது என்று சொல்லி ஜபிப்போமா? கர்த்தர் மகிமைப்பட்டு ஜூடாத கண்ட சத்துரி வியாக்கமா இயேசு நாமத்தின் நாளிலும் இந்த நேரத்தில் நான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் கண்ணீரோடு, அவன் குற்ற மனசோடு, குறையுள்ள மனசோடு காத்திருக்கிறாங்க. உடம்பு ஏற்றுறபி பௌட்டா மக்கரமா. யார் எனக்கு விடுதலை தர முடியும்? யார் எனக்கு சமாதானத்தை தர முடியும்? யார் எனக்கு சந்தோஷத்தை தர முடியும்? யார் எனக்கு அமைதலை தர முடியும் என்று கண்ணீரோடு ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்போது நம்முடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஊற்றப்படுவதாக, வல்லமை ஊற்றப்படுவதாக. ஒரு பெருவெள்ள இறைச்சலை போல கர்த்தருடைய மகத்துவம் உள்ள வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஊற்றப்படுவதாக. இருக்கிற அறைகளில் கர்த்தருடைய வல்லமை ஊற்றப்படுவதாக. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கட்டும், விடுதலை உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், ஒருமனம் உண்டாகட்டும். கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை எங்கள் பிள்ளைகள் மேல் சூழ்ந்து இருக்கத்தக்கதாக இரக்கம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். குழந்தை பாக்கியத்துக்காக, திருமணத்துக்காக, வீடு கட்டுமான பணிக்காக, ஆண்டவரே நன்மையான காரியங்களுக்காக, படிப்புக்காக, படிப்பு செலவிற்காக,
படித்து பரீட்சைக்காக எழுதியிருக்கிற பரீட்சைக்காக எழுதப் போகிற பரீட்சைக்காக எல்லாவற்றிற்காக நிறைகூர்ந்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் மகிமையை பிள்ளைகளை வெளிப்பட்டு நன்மையான ஆசீர்வாதமான நல்ல செய்திகளை நாங்கள் கேட்கத்தக்கதாக விசேஷித்த விதமாக இந்த தேசமுடைய கரத்தில் இருக்கிறது. தேசமுடைய கரத்தில் இருக்கிறது. தேசமுடைய கரத்தில் இருக்கிறோம். நான் நடந்திருக்கிற ரகசியத்தை இவர்கள் கண்டுகொள்ளும்படிக்கு கர்த்தர் செய்யும். இன்று ஒரு முக்கியமான நாள். உங்களுடைய பதிவு உண்டாயிருக்கிறது என்பதை நான் காண்கிறேன். இயேசுவின் தலை நிமிரணும். இயேசுவின் பந்தி உயர்த்தப்படணும். இயேசு வாழ்கிறீர் என்பதை தேசம் காணணும். இயேசு நீதிமான் என்பதை, இயேசு நியாயம் விசாரிக்கிறவர் என்பதை, இயேசு நீதி மேல் பரிசுத்தாகமுள்ளவர் என்பதை, நீதிமான் சந்ததியை உயர்த்தப்படும் என்பதை தேசம் காணும்படிக்கு அற்புதம் செய்கிற நாள் என்பதை ஒன்று கண்டுகொள்ள என் இறக்க செய்கிறதை நான் காண்கிறேன். எனக்கு வெளிப்படுத்தின காரியத்தை இவர்கள் ஜனங்கள் கண்டுகொள்ளும்படி கர்த்தர் நாமத்தில் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.